Hi dear student and parents, welcome back to Best Education YouTube channel. நான் உங்கள் மணிகண்டன். TN MBBS 2026 ரவுண்ட் 1ல அலாட்டட் காலேஜ் ஆக்சுவலா எந்த காலேஜுக்கு எந்த ரேங்க் வரைக்கும் சீட் அலாட் ஆகியிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் இல்லாம கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, சிஎம்சி சென்ட்ரல், சிஎம்சி ஸ்டாப் கோட்டா, மைனாரிட்டி நெட்வொர்க் கேட்டகரியோட கம்ப்ளீட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம ஜஸ்ட் க்ளோசிங் ரேங்க் மட்டும் பார்க்க போறது இல்ல. ஓப்பனிங் ரேங்க், ஓப்பனிங் மார்க், க்ளோசிங் ரேங்க், க்ளோசிங் மார்க், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட் ஆன சீட்ஸ் இந்த 5 டீடைலையும் காலேஜ் வைஸா பார்க்க போறோம். சோ உங்க நீட் மார்க் அண்ட் ரேங்க் எந்த காலேஜ்ல என்ன ரேஞ்சில வந்து அலாட்மெண்ட் போயிருக்குன்னு கிளியரா தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க அலாட்மெண்ட் ஆர்டர் காலேஜ் வைஸா அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரவுண்ட் 1ல MBBS சீட் கிடைக்கலையா? டோன்ட் வரி, ரவுண்ட் 2ல இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். உங்க நீட் ஸ்கோர் அண்ட் ரேங்க் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில கம்பேரிட்டிவ்லி லோ ஃபீஸ் MBBS ஆப்ஷன் என்ன? அதே மாதிரி MCC டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ரவுண்ட் 2ல உங்க ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஆல் இந்தியா கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம்டு கவுன்சிலிங், சாய்ஸ் பில்லிங், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ், அவைலபிள் ஆப்ஷன், கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணுமா? ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. உங்க ரேங்க் சூட்டபிளான MBBS ஆப்ஷனை அனலைஸ் பண்ணி ரைட் சாய்ஸ் எடுக்க கைடன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 26 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் எடுத்துக்கிட்டீங்களா 3168 ரேங்க், மார்க் எடுத்துட்டீங்களா 486. அதே க்ளோசிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 4828, மார்க் எடுத்துட்டீங்களா 559 மார்க்ஸ். அதே காலேஜ்ல தெலுங்கு மைனாரிட்டியில பாத்தீங்கன்னா 26 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 6182, மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 440 மார்க்ஸ். க்ளோசிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 20961, மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 266 மார்க்ஸ். நெக்ஸ்ட் அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை. தெலுங்கு மைனாரிட்டி கேட்டகரியில 70 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 10332, மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 388 மார்க்ஸ். க்ளோசிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 21064 ரேங்க், மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 264 மார்க்ஸ். சோ இந்த கேட்டகரியில ரவுண்ட் 1ல க்ளோசிங் 264 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வேலூர். சிஎம்ஜி ஜென்ரல்ல 2 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 9, 671 மார்க்ஸ். க்ளோசிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 26, மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 654. சிஎம்சி ஸ்டாப் கோட்டாவில் பாத்தீங்கன்னா ஒரு 10 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 407, மார்க் எடுத்துட்டீங்களா 575 மார்க்ஸ். க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 1158, மார்க் எடுத்துட்டீங்களா 535 மார்க். மைனாரிட்டி நெட்வொர்க்ல 38 சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 21, மார்க் எடுத்துட்டீங்க 656 மார்க். க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்கன்னா 4736, மார்க் எடுத்துட்டீங்களா 461. சிஎம்சில கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் டிஃபரன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் தனலட்சுமி சீனிவாசா மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 25 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் 2037 ரேங்க், 508 மார்க். க்ளோசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4304 ரேங்க், 467 மார்க்ஸ். தெலுங்கு மைனாரிட்டியில எடுத்துட்டீங்களா 62 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் 10054 ரேங்க், 392 மார்க்ஸ். க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 20581 ரேங்க், மார்க் எடுத்துட்டீங்களா 277 மார்க்ஸ். நெக்ஸ்ட் இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 30 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு ரவுண்ட் 1ல. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3515, மார்க் எடுத்துட்டீங்களா 480. க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 5283, மார்க் எடுத்துட்டீங்களா 4052. சோ க்ளோசிங் 452 மார்க்ஸ், 5283 ரேங்க். நெக்ஸ்ட் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ். இது பிரைவேட் யூனிவர்சிட்டி கன்னியாகுமரி. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பாத்தீங்கன்னா 42 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3568, மார்க் எடுத்துட்டீங்களா 479. க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 6489, மார்க் எடுத்துட்டீங்களா 436. அதே காலேஜ்ல கிறிஸ்டின் மைனாரிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 10 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 6520, மார்க் எடுத்துட்டீங்களா 435. க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 6975, மார்க் எடுத்துட்டீங்களா 429 மார்க்ஸ். நெக்ஸ்ட் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். இது தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். தெலுங்கு மைனாரிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு 52 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3066, மார்க் எடுத்துட்டீங்களா 488. க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 12288, மார்க் எடுத்துட்டீங்களா 365. சோ க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 365 மார்க் சீட்டுக்கு அலாட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்களா KMGH மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 30 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 1686, மார்க் எடுத்துட்டீங்களா 515. க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 2606, மார்க் எடுத்துட்டீங்களா 497 மார்க்ஸ். சோ 497 மார்க், 2606 ரேங்க்ல ரவுண்ட் 1ல வந்து க்ளோசிங் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மாதா மெடிக்கல் காலேஜ். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 32 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3383, மார்க்ஸ் எடுத்துட்டீங்களா 482. க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 4564, மார்க்ஸ் எடுத்துட்டீங்களா 463. கிறிஸ்டின் மைனாரிட்டியில 20 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 4634 ரேங்க், மார்க் எடுத்துட்டீங்களா 462. க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 6390, மார்க் எடுத்துட்டீங்களா
எடுத்துக்கிட்டீங்களா 437. நெக்ஸ்ட் மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 30 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு ரவுண்டு 1ல. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 1787, மார்க் எடுத்துட்டீங்களா 516 மார்க்ஸ் வந்து க்ளோசிங்கா இருக்கு. க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3493, மார்க் எடுத்துட்டீங்களா 481. ஸோ இந்த காலேஜ்ல ரவுண்டு 1 பொறுத்த வரைக்கும் 481 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நந்தா மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுத்துட்டீங்களா 30 சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3577, மார்க் எடுத்துட்டீங்களா 479, க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 5247, மார்க் எடுத்துட்டீங்களா 453. ஸோ க்ளோசிங் 453 மார்க், 5247 ரேங்க். நெக்ஸ்ட் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 40 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 1895, மார்க் எடுத்துட்டீங்களா 514, க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3499, மார்க் எடுத்துட்டீங்கன்னா 480. கிறிஸ்டின் மைனாரிட்டியில 30 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3555, மார்க் எடுத்துட்டீங்கன்னா 480, க்ளோசிங் ரேங்க் 5478 ரேங்க். நெக்ஸ்ட் பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 50 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் எடுத்துக்கிட்டீங்களா 782 ரேங்க், மார்க் எடுத்துட்டீங்களா 552 மார்க், க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 111 ரேங்க், 509 மார்க்ஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த லிஸ்டோட ஸ்ட்ராங் க்ளோசிங் 509 மார்க். நெக்ஸ்ட் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 20 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3078, மார்க் எடுத்துட்டீங்களா 488, க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 5237, மார்க் எடுத்துட்டீங்களா 453. ஸோ க்ளோசிங் 453 மார்க், 5237 ரேங்க். நெக்ஸ்ட் ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 40 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் எடுத்துக்கிட்டீங்களா 3459 ரேங்க், 481 மார்க்ஸ், க்ளோசிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 5507 ரேங்க், மார்க் எடுத்துட்டீங்களா 449. நெக்ஸ்ட் ஸ்ரீ முகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் மலையாள மைனாரிட்டியில் ஒரு 52 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 6338, மார்க் எடுத்துட்டீங்களா 438, க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 24361 ரேங்க், மார்க் எடுத்துட்டீங்களா 222. ஸோ மலையாள மைனாரிட்டியில க்ளோசிங் மார்க் எடுத்துட்டீங்களா 222, ரேங்க் எடுத்துட்டீங்களா 24361. நெக்ஸ்ட் ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் தெலுங்கு மைனாரிட்டியில 52 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 5960, மார்க் எடுத்துட்டீங்களா 443, ஓப்பனிங் க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 15065, மார்க் எடுத்துட்டீங்களா 334 மார்க்ஸ். ஸோ க்ளோசிங் 334 மார்க், 15065 ரேங்க். நெக்ஸ்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 51 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 4340, மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 467, க்ளோசிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 6020, மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 442. தெலுங்கு மைனாரிட்டியில் ஒரு 36 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 10917, மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 381, க்ளோசிங் 21680 ரேங்க், 256 மார்க்ஸ். நெக்ஸ்ட் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 41 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 3080, 488 மார்க்ஸ், க்ளோசிங் எடுத்துக்கிட்டீங்களா 4719 ரேங்க், மார்க் எடுத்துக்கிட்டீங்களா 461, க்ளோசிங் 461 மார்க்ஸ், 4719 ரேங்க். நெக்ஸ்ட் தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை மேனேஜ்மெண்ட் கோட்டா 50 சீட் ஃபில் ஆயிருக்கு ரவுண்ட் 1ல. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 1739, மார்க் எடுத்துட்டீங்களா 518, க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 3994, மார்க் எடுத்துட்டீங்கன்னா 472. ஸோ க்ளோசிங் 472 மார்க், 3994 ரேங்க். நெக்ஸ்ட் தக்ஸிலா மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் வருது. இது டோட்டல் சீட் ஃபில்லிங் எடுத்துட்டீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 40 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் ரேங்க் எடுத்துட்டீங்கன்னா 4131, மார்க் எடுத்துட்டீங்கன்னா 470, க்ளோசிங் ரேங்க் எடுத்துட்டீங்களா 6587, மார்க் எடுத்துட்டீங்களா 434, க்ளோசிங் 434 மார்க், ரேங்க் 6587 ரேங்க். திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்களா தெலுங்கு மைனாரிட்டியில 87 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் எடுத்துக்கிட்டீங்களா 2762 ரேங்க், 494 மார்க், க்ளோசிங் எடுத்துட்டீங்களா 9721 ரேங்க், மார்க் எடுத்துட்டீங்களா 395. ஸோ க்ளோசிங் 395 மார்க், 9721 ரேங்க். லாஸ்டா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 30 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓப்பனிங் எடுத்துட்டீங்களா 1865 ரேங்க், 515 மார்க், க்ளோசிங் 3031 ரேங்க், 589 மார்க்ஸ். ஸோ ரவுண்ட் 1ல க்ளோசிங் 489 மார்க், 3031 ரேங்க். ஸோ ஸ்டூடெண்ட் இதுதான் டிஎன் எம்பிபிஎஸ் 2026 ரவுண்ட் 1 மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் மைனாரிட்டி கேட்டகரி வைஸ் கம்ப்ளீட் காலேஜ் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ்ல ஓப்பனிங் ரேங்க், ஓப்பனிங் மார்க், க்ளோசிங் ரேங்க், க்ளோசிங் மார்க் அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் எல்லாமே காலேஜ் வைஸ் பார்த்தோம். பர்டிகுலர்லி உங்க நீட் மார்க் அண்ட் ரேங்க் எந்த காலேஜ் ரேஞ்சில் அலாட்மெண்ட் வந்திருக்குன்னு
கம்பேர் பண்ணிக்கோங்க. பட் ரிமெம்பர், இது 27th August 2026 ப்ரொவிஷனல் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட் டேட்டா. நெக்ஸ்ட் ரவுண்டில் வேகன்சி, ரெஜிஸ்ட்ரேஷன், அப்கிரேடேஷன் அண்ட் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் பேஸில் கட் ஆஃப் மூவ்மெண்ட் மாறலாம். ஸோ ரவுண்ட் 2 சாய்ஸ் பில்லிங்க்கு காலேஜ் செலெக்ஷன் எப்படி பிளான் பண்ணணும், எந்த காலேஜில் சான்ஸ் இருக்குன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா, பெஸ்ட் எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் கூட இம்பார்ட்டண்டாக இருக்கும். கரெக்ட் இன்ஃபர்மேஷன், கரெக்ட் அனாலிசிஸ், கரெக்ட் டிசிஷன். நான் பெஸ்ட் எஜுகேஷன் என் மணிகண்டன். எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அப்டேட்டுக்கு பெஸ்ட் எஜுகேஷனோட ஸ்டே கனெக்டடு.